தக்காளி வெட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. மிளகுலையே வாழைத்தண்டு சாதம் 70. வாழைத்தண்டு சாதம் சோயா ஆஃப் தக்காளி ஆஃப் 45. தக்காளி குழம்பு வாழைத்தண்டு சாதம் இருக்குண்ணா. என்ன வேணும்? சிக்கன் குழம்பு முடிஞ்சு சந்தா இருக்குண்ணே. அரிசியை கட் பண்ணுறேன். ஒயிட் ரைஸ் பண்ணாங்க சரிங்க. இந்த தம்பிக்கு மட்டும் ஒன்று கொடுத்துருக்கேன். பார்சல் உங்களுக்கு இவருக்கு தக்காளி ஒன்று வாழைத்தண்டு ஒன்று பார்சல். இந்த வர இந்த தம்பி கட்டி கொடுத்துருக்கேன். குடமிளகா சாதம் வாழைத்தண்டு சாதம் புதுசு. அதுதான் சாப்பிட்ற வாழைத்தண்டெல்லாம் சாப்பிடுங்கப்பா, ரொம்ப நல்லது. சாப்பிட்றதுக்கு யாருக்கு உங்களுக்கு கைப்பற்றி ஊற்றலாமா தம்பி? கைப்பற்றி தொக்கோடையா தம்பி? அப்பயே ஒரு முட்டையா உங்களுக்கு தம்பி? சாப்பிட்டாச்சு ஒரு முட்டை ஆஃப் குடமிளகா. ஐயோ நான் பாட்டு கூப்பிட்டு வந்துட்டேனா? இதுதான் ஞாபகமே இருக்கிறது. இங்க பிஸி ஆயிட்டு அங்க மறந்துடுறேன். இங்க மறந்துடுறேன். அது vlog தம்பி யூடியூப்ல போடுறதுக்காக வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கோம். எடிட் பண்ணி அது போட்டுட்டு இருந்தோம். காலனியில கடை போட்டுருந்தப்போ ரெகுலரா போட்டுட்டு இருந்தோம். இங்க வந்து போடுறதுக்கு டைம் இல்லாம நம்ம வரதே லேட் ஆச்சு. சட்னி ஊருக்கா வேற அவ்வளவுதானே. நீங்க மறந்துட்டாங்க பேர் அந்த தம்பிங்க. ஒரு லிஸ்டே அனுப்பியிருந்தாங்களே. சரி பரவாயில்ல. நான் எடுத்தேன். இது என்ன கலர்? இந்த கலர் அவர் போடலாம். ஹரிஷ் போடலாம். பழி வாங்குறாங்க. ஓகே நீங்க ஆகிட்டியா? ஆமா தம்பி. சட்னி ரூபா போறோம். வருது எவ்வளோப்பா? உங்களுக்கு நான் தான் சாப்பிட்றேன். ரசம் இருக்கு, ரசம் இருக்கு, சாம்பார் இருக்கு. ஒரு நிமிஷம் தம்பி சேர்த்து எடுக்க முடியும். நான் கொஞ்சம் இலையை தரீங்க. சட்னி ஊறுகாய் வச்சிடல தம்பி? சட்னி ஊறுகாய் வைக்கல தம்பி? சட்னி ஊறுகாய் வைக்கல. உங்களுக்கு வாழைத்தண்டு சாதம் ஒண்ணுன்னா மிளகு நீ கொண்டு வரலாம். இது இருக்கு, சுண்டல் சாதம் இருக்கு, மல்லி இருக்கு, அப்புறம் இது குடமிளகா சாதம் இருக்கு. வெறும் முட்டை 10 ரூபா தம்பி. தொக்கோட 15. சட்னி ஊறுகாய் வைக்கலாமா? சட்னி ஊறுகாய் ஓகே தம்பி. Paytm payment or ஓகே தம்பி. 30 rupees. Receive Paytm payment or 80 rupees. உங்களுக்கு காளான் கட்டி தரேன். ஓகே தம்பி. பை 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 பை. என்னடா யாரண்ணா? 80ண்ணா. சொல்லுங்க உங்களுக்கு. தம்பி சாப்பிட்றேன் தம்பி. 80. 2 தக்காளி சாப்பாடு கொடுங்க. ஒன்று ஒயிட் ரைஸுங்களா? ஒன்று ஒயிட் ரைஸ் கொடுத்துருங்க. நல்லா காளான் பிரியாணி ஒன்று பார்த்து கேட்டார் கட்டி கொடுத்துருங்க. Paytm payment or 80 rupees. 30 ரூபா. மீன் வறுவலா? நெய் மீன் இருக்கு தம்பி. காசா தம்பி போட்டு தம்பி. சட்னி ஏன் அவங்களே தக்காளி சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிடணும் அப்படின்னு
சரி விடுங்க தக்காளி கொடுங்க. போடுறோம். தக்காளி இருக்குங்க, 45. தயிர் இருக்குது, குடமிளகா சாதம் இருக்குது, அப்புறம் வாழைத்தண்டு சாதம் இருக்குது, சுண்டல் இருக்குது, காளான் இருக்குது, சோயா இருக்குது. நீங்க சாப்பிட்டது ஹாஃப் சாப்பாடு தானா? யார் யார் இவரா? ஆப்பு மல்லி, ஆப்பு தக்காளி 40, இது 45, 85, 100. தயிர் பச்சடி கட்டிடலாம் இல்லைங்க தம்பி உங்களுக்கு? இந்த கவர் இந்த சின்ன கவர் காண்றாம போயிடுது. புளி சாதம் இல்லைங்க தம்பி. சுண்டல் சாதம் இருக்கு, பருப்பு இருக்கு, தக்காளி இருக்கு, வாழைத்தண்டு சாதம் இருக்கு, குடமிளகா சாதம் இருக்கு, தயிர் இருக்கு, அப்புறம் காளான் பிரியாணி, சோயாபீன்ஸ் பிரியாணி இருக்கு, எம்டி பிரியாணி இருக்கு, மல்லி இருக்கு, சிக்கன் பிரியாணி இல்ல, எம்டி பிரியாணி இருக்கு, அதுதான் காளான் சோயா இருக்கு. 120 தம்பி. சிக்கன் குழம்பா சுண்டல் ஆஃபர் 120, 160 ஆச்சு. 160, 205, 245, 3 முட்டை தொக்கோடையா? ஓகே. 115, 145, 155, 155, 2 பிரியாணி 120, இது பாதி 160, ஒரு தக்காளி 160, 200, அப்புறம் 3 முட்டையில 2 முட்டை தொக்கு 230, 245, ஒரு மஷ்ரூம் பிரியாணி 245, 250, 290, 3 இதா 305. மீல்ஸ் நான்வெஜ் 70, வெஜ் 2 முட்டை சாப்பிடலாமா? பார்சல் தானே? ஐயோ முட்டை முடிஞ்சதே தம்பி, முட்டை முடிஞ்சதே. முட்டை இல்லையா? முட்டை இல்லை. சிக்கன் சுக்கா கொடுத்துடலாமா? ரசமா? தக்காளி இருக்குது, தயிர் இருக்குது, காளான் இருக்குது, சோயா இருக்குது, அப்புறம் சிக்கன் பிரியாணி முடிஞ்சது, அப்புறம் பூண்டு இது வாழைத்தண்டு சாதம் இருக்குது, பருப்பு இருக்குது, குழம்புலாம் இருக்குது. தக்காளி ஒன்று சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒயிட் ரைஸ் என்ன வெஜ் மீல்ஸா? அவங்களாம் அமௌண்ட் கொடுத்துட்டாங்களா? நான்வெஜ் அதெல்லாம் அனுப்பிட்டாங்க. நான்வெஜ் மீல்ஸுக்கு இருக்கா குழம்பு? சிக்கன் குழம்பு குழம்பு கம்மியாக தான் இருக்கும். இல்லை கட்டலாம் இல்லை ஒன்றுக்கு. தக்காளி பாதி எது பாதிண்ணா? தயிரா வாழைத்தண்டா? வாழைத்தண்டு வேண்டாம், தயிர். பாபா சிக்கன் குழம்பு கட்டுங்க, நான் ஒயிட் ரைஸ் மட்டும் கட்டுறேன், மீதி எல்லாம் இருக்கு. சிக்கன் சுக்கா ஒன்று கட்டிடுங்க, குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு சிக்கன் குழம்பு கட்டிடுங்க. இங்கே அந்த கப்பு காணும் அது அப்படியே இருக்கு, கப்பெல்லாம் போட வேண்டாம், அப்படியே கவரில் போட்டுருங்க, அவ்வளோதான் இருக்கு, ஒன்று தான் இருக்கு. சட்னி ஊறுகாய் வைக்கலாமாங்க தம்பி? பருப்பு ஆஃப் குழம்பு 40, வெறும் முட்டையா? 40, 50, 55. நூறு எடுங்க. ஒரு 2 அதை போட்டோம். Receive Paytm payment of 55 rupees. அவருக்கு சிக்கன் கட்டி கொடுத்தியா? அந்த வெள்ளை சட்டை ஒரு அப்போலா தம்பிக்கு ஒரு ஒயிட் ரைஸ் சொல்லி போயிருக்கிற, அப்படி எடுத்து சொல்லுங்க. எடுத்துட்டு வந்துட்டு தான் இருந்தோம். 2-3 மீதி ஆயிதான் டெய்லியுமே சாப்பிடவும் முடியுது. அளவா ஒரு நாள் சீக்கிரம் முடிஞ்சது, அப்படியே 2 நாள் மீதி ஆயிடுது. அது இந்த ஆடி மாசம் சில பேர் கோயிலுக்கு போறவங்களா சாப்பிடுவோம். 1.5 சுக்கா பரவாயில்ல. அந்த இது இருங்க, குழம்பு சிக்கன் குழம்பு 45, 90 தம்பி. குழம்பு அவ்வளோதான். பீஸ் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். என்ஜாய். அப்பளம் மட்டும் போட்டுக்கோங்க, இந்த குழம்பு இருக்கிறது போட்டு தருவாங்க. வெறும் முட்டை தானே தம்பி? வெறும் முட்டை. ஓகே. எவ்வளோ சொன்ன உங்களுக்கு? 100 ரூபா. இந்த வரேன்.
பார்சலுங்களா? உங்களுக்கு என்ன சொன்னீங்க? ஒரு சுண்டல் உண்டு. சாப்பாடு 70 மீன் பார்த்துக்கா 120. மீன் இதை நான் பார்த்து நான்வெஜ் மீன் சொன்னேன் 70 50 60 70 140 வேற மூணையும் அவங்களுக்கு இல்ல சாப்பிடுறது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. சுத்தா ஒரு கையில் கொடுத்துருங்க. எது உள்ள வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டேன். குழம்பு மட்டும் நீங்க கொடுத்துருங்க. சாப்பிட்டாச்சுங்களா? ஒரு டைம் தானே வாங்குனீங்க? 50 2 டைம் 70 45 வெறும் முட்டையா? 55 40 45 தம்பிக்கு. எப்போ வர தம்பி ஒரு ஆம்லெட் வெறும் முட்டை 50 50 60 70 80 90 வேற 90 100 ரூபா ஆச்சு. இப்போ வடக்கு 2 பார்சல் அடி கொடுப்போம். வர தம்பி ஒரு 2 வடை மட்டும் 2 ஊறுகாய் வைக்கலாமாண்ணா? ஊறுகாய் 20 ரூபா போதுங்களா? ஊறுகாய்க்கா சட்னி ஒரே நிமிஷம் தம்பி கட்டிச்சுன்னா இது வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க தம்பி எடிட் பண்ணி போடுவோம் யூடியூப் vlog மாதிரி. ரேகா கிருஷ்ண 40 vlog இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, யூடியூப். இன்ஸ்டாகிராம்ல 2 மேல வந்துச்சு ஃபாலோவர்ஸ். யூடியூப்ல கொஞ்சம் மாசம் விட்டுட்டேன். 60 அங்க காலையில இருந்து ரெகுலரா இந்த மாதிரி எடுத்து போவோம். இப்பதான் 3000 தொட போகுது. ஆமா யூடியூப்ல தான் கொஞ்சம் பாதி போதுமா? அது இப்பதான் 3000 ரீச் ஆக போகுது. இப்போ பாதி தான் சாப்பிடுறேன். அது ஷார்ட்ஸ்ல இப்ப ரெகுலரா போட்டுட்டு இருக்க. லாங் வீடியோ போடவே இல்லையே. அதே வாங்கிடலாம் பிரைஸ். உங்களுக்கு இது 2 மட்டும் தானே? வேற இருக்கிற சிக்கன் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு வச்சு பிரியாணி எம்டியா இருக்கு. இது காலி அது காலி. சிக்கன்லாம் முடிஞ்சது. சிக்கன் குழம்பு முடிஞ்சது. காலேஜ் முடிஞ்சதா இல்ல போணுமா? உங்களுக்கு 80. நாளைக்கு காலேஜ் லீவ். நான் காலேஜ் லீவ். வாழைத்தண்டு தானே? வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள். சரி எந்த ஊர்? ஊருக்கா வைக்கலாங்களா? நான் அண்ணா நகர்ல இருந்தேன். அந்த இது இருக்குல்ல என்ன பாலம் அண்ணா நகர் இருக்குல்ல கலை ஆற்றுல இறங்குவாங்கல்ல அந்த தம்பிக்கு இதுல மறந்துட்டணும். இங்க சிக்கன் சுக்கா யாருக்கு கட்டணே? ஆமா 2 பேர் கேட்டாங்க. ஆமா நான் இது நிறைய போட்டு கொடுத்தேன். ஆமா அதான் போட மறந்துட்டோம். தம்பி அப்போ கேட்டா அப்படி போட்டீங்களா? சரி இங்க வருவா அப்படி இல்லைன்னா வருவா அப்படிங்க. இல்ல இப்போ அந்த மேம்பாலம் ஏறணும்னு ஒரு தப்பக்கம் இருக்கு தெரியுமா? ஆமாமா அங்க அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்டு ஆஃப் கட்ட முடியுங்க. பஸ் ஸ்டாண்ட் கட்டலாம். மஷ்ரூம் ஆஃப் எம்பி அந்த சைடு நான் வந்து கையா அங்கேயே இருந்தேன். அப்புறம் மெட்ரோ ஸ்லாங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது தெரியுமா? சிவகாசி பக்கத்தில் மெட்ரோ காலேஜ் அங்கேயும் இருந்தேன். ஹாஸ்டலில் அட்டெண்டராக இருந்தேன். இது தம்பிக்கு என்ன தம்பி மாதிரி போனேன். வரும்போது வரும்போது மாதிரி வந்தேன் 4 வருஷத்துல. என்ன கேக்குறாரோ வெச்சு கொடுங்க. ஆமாம் சார் சொல்லுங்க. சரி ஒயிட் ரைஸ் ஒன்று பார்சல் ஒன்று தம்பி ஆல்ரெடி சொல்லியிருக்கிற அப்படி 2 பேருக்கு தான் கொடுத்துருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 பேருக்கு தான் இருக்கு. ஏன் இன்னைக்கு லேட்டு? இன்னைக்கு பனிஷ்மெண்ட் வெரைட்டி தான். சரி கரெக்ட் சார் இதுதான் சொல்லுங்க. வாழைத்தண்டு தந்துருவோமா? சுத்தம் சாப்பிடுங்க. வாழைத்தண்டு சாப்பிடுங்க. வாழைத்தண்டு பாப்பா காலை ஊத்துங்க. நல்லது என் உடம்புக்கு. இல்ல வேண்டாம் வேண்டாம். சார் தயிர் வேண்டாம். மல்லிச்சான் தட்டா காளான் தட்டா 90 ரூபா 90. ஐயோ அந்த தம்பி பேர் சிக்கன் சுக்கா வச்சிருங்க. அந்த தம்பி வந்தாருன்னா கொடுத்துடலாம். அது இல்ல அந்த ஏய் 1.5 இது நான் அவர் கையில கொடுத்துட்டேன். இருங்க வர 1.5 நீங்க எங்கிட்ட கொடுத்தீங்க கட்டி. அதை தான் போடாம விட்டேன்னு நினைக்கிறேன். இது அவர் நான் வேற கொடுத்தியா? கேட்டேன் போட்டேன் வேற அனுப்பிச்சு. சரி அந்த தம்பி பக்கத்துல இருக்க அப்படியே தூரத்துல அதான் இருக்க இல்ல. அப்படியே இல்ல அதான் முடிஞ்சது. எல்லாமே முடிஞ்சதுப்பா. இங்க பாரு எல்லாமே முடிஞ்சது. பாத்துக்கோ நாங்க பொய்யெல்லாம் சொல்லல. இங்க பாரு பொய்யெல்லாம் சொல்லல. எவ்வளவு 40. சரியா? தக்காளி பாதி தக்காளி பாத்தீங்களா? 40 ரூபா. சீக்கிரமே முடிச்சுக்காத. நாங்க எங்களுக்கு முடிஞ்சா போதும் தான் நாங்க நினைச்சோம். ஆமா நான் ஹாஸ்பிட்டல் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற குழம்பு அது எனக்கு எல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு மீன் குழம்பு கொண்டு வரல, சிக்கன் குழம்பு தான் கொண்டு வந்தேன். அன்னைக்கு அவர் காசே தரலண்ணா. மீன் ஒன்று